கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நேர பிரச்சினையில் மினி பேருந்தின் நடத்துனரை மற்றொரு மினி பேருந்தின் நடத்துனர் மிரட்டி தாக்க முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்மை காலமாக மினி பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அங்கு நீண்ட காலமாக மினி பேருந்தை இயக்குபவர்களுக்கும் புதிதாக வந்தவர்களுக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. என்ன டைம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தகாத நிறுத்தினாங்க. உங்களுக்கு இதுங்க சம்பந்தமா நீங்க எதுக்கு நான் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படின்னா கேட்பேன், உன்னால என்ன பண்ண முடியும், கண்ணாமலாம் அடிச்சிருவேன், முடிச்சிருவேன், பஸ்ஸோட சேர்த்து கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமலாம் திட்டுறாங்க. என்ன எதுக்கு இது இப்படிலாம் திட்டுற, தேவையில்லாம நீ பேசாத, உங்க வயசு தான் மரியாதை அப்படின்னு சொன்னதுக்கு நீ அந்த எவனை வேணாலும் அழைச்சிருவா பாத்துலாம் அப்படி அப்படின்னு கண்ணாமலாம் திட்டுறாங்க. திட்டுவங்க வந்து டிவி மேனேஜர் அவங்க வந்து அடிக்கடி வந்து தண்ணியை போட்டு வந்து இதே மாதிரி அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா யார் பிரச்சனை பண்றாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டாங்க. கோயில் வந்து பிரச்சனை பண்றாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து சண்டை போட்டதுக்கு நான் என்ன டைம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்கறேன். என் டயத்துல தான் நான் வந்து நான் சண்டை போடுறேன். என் டயத்துல நான் வண்டி நிற்கிறேன், உனக்கு என்ன, உனக்கு டைம் மேல எதுக்கு நான் வந்து கேட்கறேன். நான் அப்படிதான் வண்டி எடுத்துட்டு நீ வெளில போ அப்படிங்கிற தகாத வார்த்தை வந்து திட்டுறாங்க, வந்து அடிக்கிறாங்க. இதே மாதிரி நெஞ்சில போய் கை பிடி சொல்றாங்க, அடிச்சு விட்டாங்க. நான் வந்து தென்றல் பஸ் மினி பஸ் கம்பெனி மேனேஜராக இருந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷ காலமாக அந்த மினி பஸ் இந்த பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. புதிதாக அரசு ஆணைகளை இயக்கப்பட்டுள்ள மினி பேருந்துகளுக்கு தற்காலிக டைம் கொடுக்கப்பட்டதனால் 25 வருஷ காலமாக இயக்கப்பட்டுள்ள மினி பேருந்துகளுக்கும் சேம் டைம் வருவதனால ஏகப்பட்ட தகராறுகளும் நடந்து புதுசாக வந்த உரிமையாளர்கள் அடுத்தவங்களை ஏற்கனவே உள்ளவங்களை அனுசரித்து போவாதனால இந்த டைமிங் பிரச்சனை வர்றதுனால தகராறு நடந்து ஆளுங்கட்சியில் உள்ளவங்களும் இதில் பிரச்சனை உள்ள வந்து என்ன வெட்டிடுவோம் குத்திடுவோம் தகாத வார்த்தையில் கொடுத்து போக்குவரத்தில் உள்ள டிரைவர் கண்டக்டருக்கு அச்சுறுத்தல் பண்ணி மன உளைச்சல் ஏற்பட்டு பேருந்து நிலையத்துக்கு உள்ளாரையே அதிகப்படியான போக்குவரத்து துறையில் உள்ளவங்கள டிராபிக் இன்வெஸ்டிகேஷன்ல எடுத்து இது கொடுக்கப்பட்ட மாவட்ட கலெக்டருக்கு தெரிவித்து இதுக்கான நிரந்தரத்தை டிரைவர் கண்டக்டருக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்ற பண்ணும்படி தலைமுடன் கேட்டுக்கிறேன். இது சம்பந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலன்னா டிரைவர் கண்டக்டர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் போராட்டத்தில் இறங்குறதுக்கு தயாரான நிலையில் இருக்கோம்.